வணக்கம் நண்பர்களே. நம்ம மாலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், தியேட்டருக்கு போறோம், ஒரு பெட்ரோல் பங்குக்கு போறோம், கடைக்கு போறோம். எங்கே போனாலும் பையா 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 பையான்னு ஏகப்பட்ட பையாக்கள் இருக்காங்களே. இந்த பையாக்கள் தான் மிகப்பெரிய வில்லங்கம் அப்படின்னு நம்ம திருமாவளவன் சொல்லியிருக்கிறாருங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்க எல்லாம் அடுத்த தேர்தல ஓட்டு போட வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் தாங்க காரணம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-40 லட்சம் வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க. இல்ல 60 லட்சம் பேர் இருக்காங்க, 80 லட்சம் பேர் இருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்க. சரியான புள்ளி விவரம் இருக்கான்னா இல்ல. சமீபத்துல தேர்தல் ஆணையம் பீகார்ல வாக்காளர் மறு கணக்கெடுப்பு பணி நடத்துச்சு இல்லையா? அதுல என்ன பண்ணாங்க? அதுல லட்சக்கணக்கான வாக்காளர்களுக்கு தகுதி இழக்க வச்சுட்டாங்க. இவங்க வாக்காளரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எதிர்கட்சிகளுக்கு செம்ம கோபமா போச்சுங்க. எங்க இப்படி எல்லாம் பண்ணின நியாயமா? உங்களுக்கு தேவையான வாக்காளர்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தேவையான வாக்காளர்களை இல்லாமாக்குறீங்களா அப்படின்னு ரொம்ப அமளி பண்றாங்க. தேர்தல் ஆணையம் இப்படி எல்லாம் இல்லைங்க, இவங்கெல்லாம் போலி வாக்காளர்கள், அவங்கள நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேற மாநிலங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு அங்க எதுக்கு ஓட்டு அப்படிங்கிறாங்க. அப்போதான் நம்முடைய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல பீகாரை சேர்ந்த சுமார் 6.5 லட்சம் வாக்காளர்கள், 6.5 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. இவங்களை எல்லாம் வாக்காளர்களா மாத்துறதுக்கு, அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் தயாராயிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாரு. என்ன அதுல ஆபத்தானது அப்படின்னா, முதல்ல எல்லாம் தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ற வட மாநிலத்தவர்கள் அங்கு தேர்தல் நடந்ததுன்னா இங்க இருந்து போய் ஓட்டு போட்டுட்டு வருவாங்க. இப்போ அவங்க இங்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிறது? அவர் ஒரு 6 லட்சம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம திருமாவளவன் இல்லைங்க, இங்க 30, 40, 80 அந்த அளவுக்கு இருக்காங்க, அவ்வளவு லட்சம் பேர் இருக்காங்க, 60, 65 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சீமான் கூட இந்த வாக்காளர்கள் வகையில எதுக்கு அங்க வட மாநிலத்தில் இருக்கணும், அவங்க எல்லாம் எதுக்கு இங்க வாக்காளர் அடையாளத்தை இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன ஆகும்? வட மாநிலத்தவர்கள் இங்க இருந்து ஓட்டு போடக்கூடாதா? போடலாங்க. இந்தியாவில இருக்கிறவங்க எங்க இருந்தாலும் ஓட்டு போடலாம் தான். ஆனா இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அதுதாங்க பெரிய சிக்கலா இருக்கு. வட மாநிலத்தில் இருக்கிறவங்க அங்கே இருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க, லாலு பிரசாத்துக்கு ஓட்டு போடுவாங்க, அகிலேஷ் யாதவுக்கு ஓட்டு போடுவாங்க, ராகுலுக்கு ஓட்டு போடுவாங்க, இப்படி நிறைய பேருக்கு ஓட்டு போடுவாங்க. அங்க இருந்து தாண்டி இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியற ஒரே பிம்பம் இமேஜ் எப்படின்னா மோடி தான். அப்பனா எல்லாரும் பாஜகவுக்கு குத்திடுவாங்களோ, இங்க இருக்கிறவங்க வட மாநிலத்தவர்கள், அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா, ஓட்டுரிமை கொடுத்தா அப்படிங்கிற பயம் பல பேருக்கு இருக்கு. அதுல திருமாவளவன் முக்கியமா அதை பத்தி பேசிட்டாரு. சரி, என்ன ஆகும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கூட்டணிகள் ஜெயிக்கிறதுல சில சமயம் 3 லட்சம் 4 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசமா இருந்திருக்கு. அப்படி ஒரு நிலைமை வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு இந்த வட மாநிலத்தவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அது ஓரளவுக்கு நியாயம்தான். அப்படிதான் நடக்குமா? சொல்ல முடியாது இல்லைங்க. ஆனா இதை பத்தி பெரிய கட்சிகள் திமுக அதிமுக பேசுற மாதிரி தெரியலையே. என்ன ரகசியமா இருக்கும்? எங்க எவ்வளவு தேர்தலை பார்த்திருப்பாங்க, எவ்வளவு வாக்காளர்களை பார்த்திருப்பாங்க, எத்தனை பேரை வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க, எத்தனை பேரை ஓட்டு போட வச்சிருப்பாங்க, எத்தனை பேரை கவனிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வட மாநில வாக்காளர்களையும் சரியா கவனிச்சுட்டா அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அவங்க இங்க உழைக்க வந்திருக்காங்க, கடுமையான உழைப்பாளிகள், ரொம்ப அவங்க வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள சரியா கவனிச்சுக்கிட்டா போதும், நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு திமுக அதிமுக நினைக்குதோ என்னமோ. ஆனா இவங்க எங்க ஓட்டு போட போறாங்க, யாருக்கு ஓட்ட போட போறாங்க, யாருக்கு ஓட்டு குத்த போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுக்கும். அடுத்த தேர்தல் இந்த ஆச்சரியத்துக்கு நிச்சயமா ஒரு விடை அளிக்கும். நன்றி, வணக்கம்.